இப்போ மழை பெஞ்சது எல்லோரும் பார்த்தீங்க. இங்கே மல்லாட்டை வந்து நம்ம பிடுங்க முடியல. கண்டினியூஸாக ஒரு 20 நாளுக்கு முன்னாடி மழை அதிகமாக இருந்தது. செடியெல்லாம் மல்லாட்டை எல்லாமே முளைஞ்சி போச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மல்லாட்டையாக பிடுங்க வேண்டியது முளைஞ்சி போச்சு, செடியாகி போச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு லாஸ். இது மட்டும் இல்லை, இங்கே ஒரு சில செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் ஒரு சில செடியெலாம் வந்து இந்த மாதிரி அழுகி போச்சு. சரி, அழுகி பண்ண செடியாக பார்க்கலாம். ஒரு சில செடி வந்து அழுகி போச்சு. அழுகி போன செடியில் பார்த்தீங்கன்னா மல்லாட்டியே இல்லை. ஒரே ஒரு ரெண்டு பிஞ்சு மட்டும்தான் இருக்குது. ஒரு செடியில் வந்து ஒரு 10-15 மல்லாட்டை வைக்கணும்னா 2 தாங்குது. ஸோ இதுவும் ஒரு லாஸு. ஒரு சில செடி வந்து பார்த்திங்கன்னா அழுகி போச்சு. மழை அதிகமாக பெஞ்சு. இங்கே பாரு, இது காமிடா. ஒரு சில இது வந்து அழுகி போச்சு. அழுகி போனதுனால மல்லாட்டெல்லாம் வந்து உள்ளே நின்று போச்சு, அது முளைச்சி போச்சு. ஸோ இதுவும் நம்மளுக்கு லாஸு அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ ஒரு கழனி இவ்வளோ பெருசு இருக்குதுன்னா, ஒரு ஏக்கர் கழனி இருக்குதுன்னா, இந்த பக்கம் ஃபுல்லாக இதெல்லாம் வேலி. இந்த வேலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள், அணில், அது மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்குது. இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்றுமே இருக்காது. வெறும் எம்டி செடி தான் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய செடி மரம்லாம் இருக்குல்ல. உள்ள பறவை இருக்கும், அணில் இருக்கும், எலி இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த சைடில் ஒன்றுமே செடியிலேருந்து ஒரு வேர்க்கடலை கூட வராது. அப்போ இந்த கிட்டத்தட்ட இது ஒரு வளர்ப்பு ஃபுல்லாமே எதுவுமே வராது, லாஸ்ட் தான். இது இல்லாமல் எம்டியாக இருக்கு இல்லையா, இதில் ஒரு சிலது வேர்க்கடலை வருது இல்லை, அதை தான் நம்ம எடுக்க முடியும். அதுலேயும் ஒரு சில செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியிலையும் நம்ம எடுக்கும்போது 4-5 மல்லாட்டை வந்து கீழே மண்ணிலே நின்றுக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம கையால் எடுக்க முடியாது. ஸோ அதுவும் நமக்கு கொஞ்சம் லாஸ் தான். இதெல்லாம் மழையோட எஃபெக்ட். விவசாயத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது.